இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாய் துதிக்கும் வாயாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய துதி உங்கள் வாயில் இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்தரிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? இதுவரையிலும் உங்களை கர்த்தர் நடத்தி வந்ததுக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? கர்த்தரை போற்றுகிறவங்களா இருக்கிறீங்களா? உங்கள் நாவு கர்த்தரை துதிக்கிறதாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, எங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் கூட நீங்கள் கர்த்தரை பாடி காலையிலும் மாலையிலும் துதிக்கிறவங்களாக உங்கள் வீட்டிலே பாடல் சத்தம் கேட்கின்றதா? ஜெபிக்கிற சத்தம் கேட்கின்றதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தாவீது சொல்கின்றார், நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கின்றார். அவர் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவராக, அவருடைய இருதயத்துக்குள்ளே, அவருடைய வாயிலே அவரை துதிக்கிறவராக, இருதயத்துக்குள்ளே கர்த்தரை எப்போதும் அவர் மனரமியமாய் வைத்துக்கொண்டு ஸ்தோத்தரித்து அவர் துதிக்கிறவராகவே இருந்தார். பிரியமானவர்களே, அதனால தான் சொல்கின்றார், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் கூட அப்படி சொல்ல முடியுமா? தாவீதை போல நானும் அப்படியாக துதிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி துதிக்கலைன்னா கூட இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த வேளையிலும், எந்த சூழ்நிலைகளிலும், நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும். அவருடைய பிரசன்னம், அவரை துதிக்கும் பொழுது நம் மத்தியிலே கடந்து வரும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய நாவு கர்த்தரை துதிக்கிற ஒரு நாவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, எபேசியர் 5:4 கூட அப்படியே பம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பம்பும் புத்தினமான பேச்சும் மற்றவர்களை குறித்து பரியாசமான வார்த்தைகளும் தகாதவைகள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்முடைய நாவை விலக்கி நாம் பாதுகாத்து கொள்வோம். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு நாவாக நம்முடைய நாவு இருக்கட்டும். பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். அதே போல யாக்கோபு 3:8 கூட நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாபுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நாவாய் நம்முடைய நாவுகள் இல்லாதபடி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற, கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம், அனுதினமும் நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட நம்முடைய நாவை நாம் அடக்குகிறவர்களாக, நம் பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை விளக்குகிறவர்களாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நம் நாவை ஒப்பு கொடுத்து தீமைகளுக்கு விளக்கி நம்முடைய நாவை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காத்துக்கொள்ள, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாவை தீமைகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஒருவேளை இதுவரையிலும் தெரியாமல் எங்களை ஏதாவது பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். தாவீதை போல கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, பொல்லாப்பான வார்த்தைகளுக்கு விலக்கி உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அருமையாய் நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.